இந்த படம் உருவான காலகட்டத்தில் வந்து ரஜினி வந்து பறந்து பறந்து நடிச்சிட்டு இருந்தார். இந்த படத்தில் அவருக்கு எவ்வளோ சம்பளம் கேட்டால் நீங்களாம் ஆச்சரியப்பட்டு போவீங்க. 2500 சம்பளம். அதில் இன்னும் 500 பாரதி ராஜா தரலேன்னு இந்த படத்தினுடைய மறு வெளியீட்டு விழாவின் போது கூட மேடையில் பேசினார் ரஜினி. இந்த படத்தினுடைய காஸ்ட்டே அப்படி தான். மொத்தமே 4.25 லட்சம் ரூபாயில் உருவான திரைப்படம் தான் 16 விதின்றே. குறிப்பாக இந்த பாடலுக்கும் எனக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்குது. நான் வந்து மண் வாசனை படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஆனேன்னா அதுக்கு விதை போட்டது இந்த பாட்டு தான். 16 விதிலே ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிஞ்சோடனே இந்த பாட்டை தான் போட்டு காமிச்சார் பாரதி ராஜா. எனக்கு பாட்டை பார்த்த உடனே எனக்கு பாரதி ராஜா சொன்னது தான், நான் என்னைக்காவது தயாரிப்பாளரானா நீங்கள் தான் அந்த படத்துக்கு டைரக்டர். அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது பாட்டு. ஒரு புது பேட்டர்ன், அந்த அளவு வித்தியாசமான ஒரு டேக்கிங் அந்த படத்தில். அந்த படத்தின் போது நான் வந்து மாதிரி சொன்னால் கூட அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தது கிழக்கே போயிடல. அப்போது கிழக்கே போயிடல யாருக்குறைய முடிஞ்சு டப்பிங் நடக்கும்போது கொடுத்தேன். அவருடைய 2வது படத்துக்கு கொடுத்த அட்வான்ஸை அவருடைய 13வது படமாக எனக்கு பண்ணார் மண் வாசனையை. எதுவானாலும் காலம் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அப்படித்தான் அந்த வாய்ப்பு அமைஞ்சு. தேங்க்யூ சார். ஓகே, தீபா வருஷனாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். மீண்டும் வந்து சித்ரா லக்ஷ்மண் சாருக்கு மிகப்பெரிய நன்றிகள். இங்கே வந்து நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க. 60 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சார். அண்ட் அதே மாதிரி நீங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செய்திகள், அந்த என்டர்டெயின்மெண்ட்டையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும், உங்களோட பாட்காஸ்ட் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்ட்டு எங்களுடைய ஆசையை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். மீண்டும் எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.